சந்தியர் சந்தியா தயாராக இருக்கவும். அடுத்ததாக பேசுவதற்கு அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு பசிப்பினி போக்கிய பண்பாளர் வள்ளலார். மனித நேயத்தையும் பசியை தீர்க்கும் பண்பையும் கருணையையும் உயர்த்தி பேணிய மகான்தான் வள்ளலார். இவரது இயற்பெயர் ராமலிங்க அடிகள். அன்பு, கருணை, சமத்துவம் ஆகியவற்றை பேணி கூறியவர்தான் வள்ளலார். வள்ளலார் நம்பிய மிக மேனேஜ்மெண்ட் குரு கம்பன் என்ற இவரது கம்பராமாயண நூல் சிறந்த ஆய்வு நூல் என்று பாராட்டப்பட்டது. மேலும் ஆனந்த விகடன், நாணய விகடன், குமுதம் சிநேகிதி, கல்கி, அமுத சுரபி, புதிய தலைமுறை, சாவி, குங்குமம், மங்கையர் மலர், ராணி உள்ளிட்ட பல முன்னணி தமிழ் வார மாத இதழ்களில் 23 தொடர்களும், தினமணி, தினத்தந்தி, தினகரன், தமிழ் இந்து ஆகிய தினசரிகளில் 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளும் எழுதியிருக்கிறார். ஐயா பொருளியல் அறிஞர் திருமிகு சோமா வள்ளியப்பன் அவர்கள் உயர உயர மேன்மைக்குள் என்ற தலைப்பினில் சொற்பொழிவு நிகழ்த்துவார்கள். ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரொம்ப முன்னாடி இருக்கு. இல்லை இல்லை, இது இதில் ஃபிட் பண்ணிட்டாங்க. இது என்ன கொஞ்சம் கேட்குதான்னு பார்க்குறோம். மாபெரும் தமிழ் கனவு நாகப்பட்டினத்தில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறை அலுவலர் திருமதி பவனந்தி அம்மா அவர்களே, அரசு கல்லூரியினுடைய முதல்வர் திருமதி அஜிதா அவர்களே, இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாக தலைமையில் இருக்கின்ற திரு மணிகண்ட குமரன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சத்யநாராயணன் அவர்களே, பல்வேறு கல்லூரிகளுடைய பேராசிரியர்களே, மாணவர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இப்போ நான் பேசுறது அந்த கடைசியில் கேட்குதா? கை தூக்குங்க கேட்டுச்சுன்னா. அதாவது கேட்டவங்க கை தூக்குறாங்களா, கேட்குறவங்க கை தூக்குறாங்களான்னு தெரியல. நல்லா கேட்குது, ஆனால் எல்லாரும் கேட்கிற மாதிரி தெரியல. இப்போ எனக்கு தெரியும் உங்களுக்கு பல இடங்கள்லேருந்து வந்திருப்பீங்க. ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க, ஏதோ தமிழ் கனவுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஒரு நாள் கல்லூரி பாடங்கள் இல்லை, இங்கே வந்துட்டு போகலாம், 4 பேரை பார்க்கலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு தோணும். அது இயல்பு, அது தவறில்லை. ஆனால் இவ்வளவு ஏற்பாடு பண்ணுறாங்களே, இவ்வளவு இதை பற்றி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, இவ்வளவு செலவு பண்ணுறாங்களே, இது நமக்காக பண்ணுறாங்களே, இதில் ஏதாவது விஷயம் இருக்குமா? கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே, ஏதாவது நமக்கு பயன் தரும் அப்படின்னு உங்களை நினைக்கிறவங்க கை தூக்குங்க. இப்போ ஏன் பல பேர் கை தூக்கலைன்னா, நான் இது வரைக்கும் என்ன பேசுனேன் நீங்கள் கவனிக்கலை.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன் தரும்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. இப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ எடுங்க. கை தூக்குறத எங்கள் மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்காங்க. நாகப்பட்டினம் இன்னும் சளைச்ச ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் இல்லை. நான் ரொம்ப விரும்பி வந்திருக்கேன். உங்களை ஃபோட்டோ எடுத்தாச்சு தம்பி, கையை கீழே போடலாம். நீ ஸ்க்ரீனில் நல்லாவே தெரியுற. இப்போது நீங்கள் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தை எப்படி உடம்புல வைட்டமின் டி குறைவாக இருந்தால் நீங்கள் வெயிலில் நடந்தீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தோல் சருமம் பளபளப்பாக இருக்கும், உங்களுக்கு வியாதிகள் வராதுன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி நீங்கள் இந்த ஒரு 2 மணி நேரம் கவனிச்சிங்கன்னா எது பளபளக்கும்? உங்கள் வாழ்க்கை பளபளக்கும். நான் ஒரு 50,000 பேரை வேலைக்கு எடுத்தவன், வைஸ் பிரசிடென்ட் ஹெச்ஆரா பல நிறுவனங்களில் இருந்தவன். நிறைய மாணவர்களை ஊழியர்களை அடிக்கடி சந்தித்து கொண்டே இருக்கிறேன். நான் இன்னைக்கு பேச போகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களை மாதிரியெல்லாம் வரணும், மேலே வரணுங்கிற அக்கறை மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. நான் இப்போ 5 நிமிடமாக பேசிகிட்டு இருக்கிறது எதுவுமே நான் திட்டமிட்டதில்லை. ஆனால் நான் பல ஊர்களுக்கு போகிறேன், அங்கே இருக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் ஏதோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு யாரோ வர்றாங்க யாரோ போகிறாங்க அப்படின்னு இருக்கிறீங்களே. என்னடா இந்த பிள்ளைகள்லாம் எப்போ மேலே வரப்போகிறாங்க, எப்படி நல்லா சம்பாதிச்சு பெற்றோர் கௌரவமாக வச்சுக்கிட்டு அவங்களும் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொன்னேன். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுல நாகப்பட்டினம் ஒரு முக்கியமான ஊர். உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய நாடு இந்தியா. நான் 3 பகுதிகளாக பேசுவேன் என்னுடைய பேச்சை. ஒரு பகுதி நம்ம நாடு, நம்ம மாநிலம், இது ரெண்டும் எப்படி ஒரு முன்னேற்ற பாதையில் இருக்குது, அது நமக்கு எப்படி வாய்ப்பு அப்படிங்கிறது. ரெண்டாவது நம்மளுடைய தாய்மொழி தமிழை நாம் எவ்வளோ தூரம் இப்போ விட்டு கொடுத்துட்டோம், தமிழை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருக்கோம், அது நமக்கு எப்படிப்பட்ட ஆபத்தை உண்டாக்கிடும் அப்படிங்கிற 2வது பகுதி. 3வது பகுதி நீங்கள் ஒரு இளைஞர்களாக இருக்கீங்க, இந்த உலகத்தில் பெரிய வாய்ப்பு இருக்குது, எல்லாரும் நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் எப்படி உங்கள் பங்கு எடுத்துக்கிறது, நீங்கள் எப்படி மேலே வர்றது, 3 பகுதியாக சொல்லுவேன். இப்போ நான் முதல்ல நம்ம நாடு பற்றி சொல்லணும்னா, முதலெல்லாம் நம்ம நாடை சொல்லுவாங்க ரொம்ப அழுக்கு நாடு, நோய்வாய், படிப்பறிவு இல்லாத மக்கள், ஏழ்மை, பஞ்சம். நம்ம ஆப்பிரிக்கா பற்றி படமெல்லாம் போட்டு காமிச்சாங்கன்னா வயிறு ஒட்டி போய் நெஞ்செலும்பு தெரிகிற மாதிரி படங்கள் பார்ப்போம் இல்லையா? அந்த படமெல்லாம் இந்தியாவை பற்றி போட்டிருக்காங்க. இந்தியாவில் அப்படி இருந்திருக்கு. இன்றைக்கு அப்படி இல்லை இந்தியா. இன்றைக்கு இந்தியான்னு சொன்னோன்னு ஒருத்தர் கர்ஜிக்கிறார் யாரோ. இந்தியா இப்போ அப்படி இல்லை. இந்தியா ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருக்கு. பல நீங்கள் இந்த மாபெரும் தமிழ் கனவுன்னு நீங்கள் தேடினீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரியிலையும் பலரும் பேசின பேச்சுக்கள் இருக்கும். 200 கல்லூரிகளில் பேச திட்டம் போட்டிருக்காங்க. பலது முடிஞ்சு போச்சு. நானே சில கல்லூரிகளில் பேசியிருக்கேன். அந்த பேச்சுக்களை நீங்கள் யூடியூப்பில் போய் என்னுடைய பேச்சை கூட முந்தைய பேச்சுக்களை கேட்கலாம். நான் அதை திரும்பவும் அதையே சொல்லக்கூடாது வேற கல்லூரியில் சொன்னதுங்கிறதுக்காக இன்றைக்கு வேறு விதமான சின்ன தகவல்களை மாற்றம் செய்திருக்கேன். இப்போ இந்தியா முன்னேறிருக்கு அப்படின்னா உலகத்தில் மொத்தம் எவ்வளோ நாடுகள் இருக்குன்னு உங்களை கேட்டால் யாராவது தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. சொல்ல வேண்டாம். உலகத்தில் மொத்தம் எத்தனை நாடு இருக்குன்னு தெரியுமா? 196 நாடு இருக்கு. யுஎன் கணக்குப்படி, ஐக்கிய நாடுகள் சபை. அதில் இந்தியா பொருளாதார அளவில் 4வது இடத்துல இருக்கோம். நம்ம இப்போ 196 பேர் ஒரு வகுப்பில் இருந்தால் 4வது ரேங்க் வாங்குற மாதிரி மொத்த பணத்தில். அப்போது எல்லாருக்கும் இன்னும் எல்லாம் கிடைக்கல. இன்னும் நிறைய ஏழ்மை இருக்குது, இன்னும் சிரமப்படுறவங்க இருக்காங்க. அதையெல்லாம் மேலே கொண்டு வரதுக்கு பல முயற்சிகள் செய்துக்கிட்டு இருக்கோம். பொருளை உருவாக்கித்தான் பகிர்ந்துக்கணும். உருவாக்குறதுல இந்தியா 4வது இடத்துல இருக்குது. நமக்கு முன்னாடி அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி. 2028 நம்ம ஜெர்மனியையும் தாண்டி விடுவோம்.
உலகத்தின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா வந்துவிடும். இந்த கொஞ்சம் பேர் கைத்தட்டுறீங்க பாருங்க, அவங்கெல்லாம் இப்போ டியூன் ஆயிட்டாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. நீங்கள் எல்லாருமே கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான விடயங்கள். 2வது இந்த உலகத்தில் மொத்தமாக அந்த மருந்து தயாரிக்கிறோம்ல, நம்ம இப்போ நீங்கள் நிறைய உடம்பு சரியில்லைனா மருந்தெல்லாம் சாப்பிட்றோம். இந்த உலகத்தினுடைய மொத்த தேவை மருந்தில், ஜெனரிக் மெடிசனில் 20 விழுக்காடு, 5ல் 1 பகுதி இந்தியா தான் தயாரிக்குது. உலகத்தினுடைய பார்மசி இந்தியாவை என்ன சொல்கிறாங்க, உலகத்தினுடைய மருந்தகம் இந்தியா என்கிற அளவுக்கு நாம் ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்கிறோம். இந்தியாவில் 63 விழுக்காடு மக்கள் கிராமப்புறங்களில் தான் இருக்கிறாங்க, நீங்கள் இருக்கிற இடங்கள் மாதிரி. இந்தியா ஒரு ஆண்டுக்கு வளருகிற பொருளாதார வளர்ச்சி 7.8%. இப்போ நம்ம போன ஆண்டு 100 ரூபாய் சம்பாதிச்சிருந்தா இந்தியா மொத்தமும், இந்த ஆண்டு 107 ரூபாய் 80 பைசா சம்பாதிக்கிறோம். வருடம் இது கூடிக்கிட்டே போகுது. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் 100 ரூபா போன ஆண்டு சம்பாதிச்சிருந்தா இந்த வாட்டி 102.5 ரூபாய். ஜப்பான்ல 100 ரூபா சம்பாதிச்சிருந்தா 100 ரூபா 50 காசு. வளர்ந்துட்டாங்க, தொடர்ந்து வளரவில்லை. இந்தியா வேகமாக வளருகிற ஒரு நாடு. அதனால் அப்படின்னா என்ன, நமக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. வளர்ச்சி இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு கல்லூரி இந்த பகுதிக்கு வந்தது, இப்படி ஒரு சிறப்பான அரங்கம் இருக்கு, இப்படி பேருந்துகள்லாம் இருக்கு உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு போகிறதுக்கு. இதெல்லாம் 30 வருஷம் முன்னாடி இருந்ததா நாகப்பட்டினத்தில்? இப்படிப்பட்ட சாலைகள் இருந்ததா நாகப்பட்டினத்தில்? உங்கள் பெற்றோர் காலத்தில் வாய்ப்புகள் இருந்ததா? இல்லை. இப்போ இந்த மாதிரி வளர்ச்சிகள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு மணி நேரத்திற்கு இதை வச்சிடவா, இது பிடிச்சிக்கிட்டே பேச முடியாது, ஸ்டாண்ட் இருந்தால் பரவாயில்ல. என்ன நான் இது ஒன்று கையில் ஹேண்டில் பண்ணணும், அதனால சரி அதை அப்படியே வச்சுட்டா போதும்னா இதை அமர்த்திடுங்க. இப்போது இந்தியா 7.8% வளருது இல்லை? இப்போ இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் இருக்கு, எல்லாம் சேர்ந்து சராசரி 7.8% நல்ல வளர்ச்சிங்கிறோம். அதில் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் 7.8 விட குறைவா கூடுதலா வளர்ச்சி? கூடுதல் நினைக்கிறவங்க கை தூக்குங்க. சரி, சரியா தெரியல கொஞ்சம் பேருக்கு ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு பெருமைக்காக கை தூக்குறீங்க. உங்களுக்கு அந்த எண் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தமிழ்நாடு 9.56% வளர்ச்சி. இந்திய சராசரி 7.8, தமிழ்நாடு 9.56%. சில சமயங்களில் 10% அதிகமாக கூட நம்ம வளர்ந்துருக்கிறோம். அப்போ போன ஆண்டு தமிழ்நாடு மொத்தமும் 100 ரூபாய் சம்பாதிச்சிருந்தா உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு, இந்த ஆண்டு 110 ரூபாய். அப்போ நம்ம வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டில், வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கிறோம். இப்போ வேகமாக போகிற பேருந்தில் போனோம்னா நம்மளும் வேகமாக போவோம், நம்ம பேருந்து வேகமாக போகுது. அது ஒன்று. 2வது, இப்போ நாகப்பட்டினம்னு நான் பார்த்தேன். இப்போ இங்கே உங்கள்கிட்ட பேச வர்றதுனால இந்த மாவட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, முதல்வர் அதிஷா கிட்ட கூட நான் கேட்டேன், அவங்கக்கிட்ட கூட என்ன பண்ணுறாங்கன்னு நான் கேட்டேன். இப்போ நான் பார்த்த அளவில் நீங்கள் எத்தனை பேர் நாகப்பட்டினத்தை பற்றி இணையத்தில் தேடி இருக்கீங்க? நீங்கள் நாகப்பட்டினத்தில் படிக்கிறீங்க, இருக்கிறீங்க. நாகப்பட்டினம்ங்கிற மாநிலம் மாவட்டம் எப்படின்னு இணையத்தில் தகவல் இருக்கு. இப்போ நான் சென்னையிலேருந்து வர்றேன், நான் சிலதை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெலாம் தேர்வுக்கு போனீங்கன்னா உங்களை கேள்வி கேட்குற போது உன் பேரை சொன்னி, உன் பேருக்கு என்ன பொருள்னு கேட்பான். நீ எந்த ஊர்லேருந்து வர்ற, அந்த ஊரோட சிறப்பு என்னன்னு கேட்பாங்க. வரலாறு தெரியுமான்னு கேட்பாங்க. அப்படின்னா உலகத்தில் நமக்கு பொது விடயங்கள் மேலே எவ்வளவு நமக்கு ஆர்வம் இருக்குன்னு அவங்க சோதிக்கிறாங்க. இப்போ நான் பார்த்ததில் இங்கே உலகத்தில் நீங்கள் நாகப்பட்டினம் ஆண்டுக்கு ஒரு டன்னுன்னா எவ்வளோ கிலோ? 1000 கிலோ, 20 லட்சம் டன் உப்பு தயாரிக்குது. யார் தயாரிக்கிறா? நாகப்பட்டினம், இந்தியா. நாகப்பட்டினம் 20 லட்சம் டன் இல்லை, இந்தியா தயாரிக்குது. நாம் நினைக்கிறோம் பெரும்பாலான உப்பு தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவை சுற்றி 3 பக்கமும் கடற்கரை இருக்குது. ஸோ நம்ம 120 கிலோமீட்டர் கடற்கரை இருக்குது. மீன்பிடி தொழில் ரொம்ப முக்கியமாக இருக்குது.
இந்தியா வந்து கிட்டத்தட்ட உலகத்தில் இந்த உப்பு உற்பத்தியில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். 3வது இடத்துல இருக்கும். அமெரிக்கா, சீனா, இந்தியா. 2வது இடத்துல இருக்கிற சீனா நம்மக்கிட்ட உப்பு அவன் வாங்குறான், அவன் 2வது இடத்துல இருக்கான். வாங்கி அதில் இன்னும் கொஞ்சம் வேல்யூ சேர்த்து அவன் அதை கூடுதல் விலைக்கு விற்கிறான். ஸோ இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம், இந்தியா வந்து ஒரு ஆண்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது $824 பில்லியன் அமெரிக்க டாலர். அந்த தகவல்லாம் நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் குறைச்சிடுறேன், உங்களுக்கு நிறைய புள்ளி விவரங்கள் வேண்டாம். உலகத்தில் இருக்கிற மீன் உற்பத்தி 196 நாட்டில் நம்ம எத்தனாவது பெரிய பொருளாதாரம்? 4வது. மீன் உற்பத்தியில் இந்தியா 3வது பெரிய நாடு. உலகத்தில் 196 நாட்டில் மீனில் இந்தியா தான் 3வது இடம். உப்புல கூட நம்ம பின்னாடி. அதே மாதிரி அக்வா கல்ச்சர்னு சொல்லிட்டு அந்த தொழில் இருக்கு இல்லைங்களா, அதுவும் மீன் சம்பந்தப்பட்டதில் 2வது இடம் உலகத்தில் இந்தியா. இதில் பெரும்பாலும் கடற்கரையிலேருந்து வரல, 70% உள்ள ஆறு குளம் அங்கேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு திட்டம் இருக்குது, மட்சிய சம்பட யோஜனான்னு மீனவர்களுக்காகவே ஒரு திட்டமும் ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம 2.8 கோடி மக்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க. இந்தியாவில் நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம். உங்களுக்கு இங்கே ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே, நாகப்பட்டினம்னா மீன் முக்கியம் இல்லையா, இந்த மீன் விவசாயம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை ஒரு உற்பத்தி பண்ணுறதுனால. அதற்கான தேசிய நாள் உங்களுக்கு தெரியுமா? 10 ஜூலை நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. நாம் சால்ட்டை, உப்பை ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ இது பெரும்பாலும் வந்து சூரிய ஒளியிலேருந்து எவாபரேட் பண்ணுறதுலேருந்து பண்ணுறாங்க. இந்த உப்பு கிடைக்கிற போது கூடவே இன்னும் பல முக்கியமான தொழிற்சாலைகளுக்கு தேவையான பொருட்களும் கிடைக்குது. வெறும் உப்பு சமையலுக்கு மட்டும் இல்லை, ஜிப்சம், அப்புறம் புரோமைன், மெக்னீஷியம் குளோரைடு, மெக்னீஷியம் சல்ஃபேட், சோடா ஆஷ், காஸ்டிக் சோடா, இதெல்லாம் கூட கிடைக்குது. ஆக ஒரு உலக லெவலில் இந்தியாவில் முக்கியமான பொருட்களை உற்பத்தி செய்கிற ஒரு மாவட்டமாக உங்களுடைய மாவட்டம் இருக்கிறது. நீங்கள் தயாரிக்கிற சில பொருட்கள் இல்லாமல் மற்றவர்கள் வாழ முடியாது. இப்போ இந்தியா வேறு எதுலாம் முன்னணியில் இருக்கு அப்படின்னா, இப்போ இங்கே யாராவது 28 வயசுக்கு மேலே இருந்தால் கை தூக்குங்க, பேராசிரியர்கள் தவிர. மாணவர்கள் யாராவது 28 வயசுக்கு மேலே இருந்தால் பாருங்கள், எல்லாரும் உத்து பார்க்குறாங்க யாரான்னு. யார் இருக்க வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு வயசு குறைவாக இருக்கும். இந்தியாவில் வந்து 56 கோடி பேருக்கு, 56 கோடி நபர்கள், 56 கோடிங்கிறது உலகத்தில் இந்தியாவில் இருக்காங்க, சீனாவில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும், அமெரிக்கா கூட 30 கோடி தான், வேற எங்கேயும் இல்லை. நம்ம இந்தியாவில் மட்டும் 56 கோடி மக்கள் 13 வயதுக்கு மேலே 35 வயதுக்கு கீழே இருக்காங்க. இப்போ 13நாலே டீன் ஏஜ்னு சொல்கிறோம், 10 பருவம், 13, 14, 15. அப்போவே வேலை செய்யக்கூடிய திறன் வந்துடுது நமக்கு, யோசிக்கக்கூடிய, சுயமாக யோசிக்கிற திறன் வந்துடுது. 35ங்கிறது இளமை போகாத ஒரு ஆண்டு, இன்னும் ஓடி ஆடி வேலை செய்யலாம், எல்லாம் செய்யலாம். அதில் 56 கோடி பேர் இருக்காங்கன்னா, சில தேசங்கள் நீர்வளம் பெற்றவை. இப்போது கனடாவிலாம் எடுத்தீங்கன்னா குடிக்கக்கூடிய நல்ல தண்ணீர் ஏரிகள் ஏராளம் இருக்குது. நல்ல நீர்வளம் இருக்கிற நாடு கனடா. நீர்வளம் குறைவாக இருக்கிற நாடு இஸ்ரேல். ஆனால் பழ உற்பத்தியில் முன்னணி. நிலம் வந்து ஆஸ்திரேலியா போனீங்கன்னா நிறைய இடம் இருக்கு, மக்கள் குறைவாக இருக்காங்க. இந்தியா எதில் அப்போ கூட, எது நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கு? நீரா, நிலமா, வனமா, கனிமங்களா? நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறது மக்கள். இந்த மக்கள்லாம் முதல்ல வந்து தொந்தரவு, முதல்ல வந்து சிரமம். இவங்களுக்கு சாப்பாடு போடணும், இவங்க சும்மாவே இருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் போயிடும், இவங்களுக்கு நம்ம வந்து வைத்தியம் பார்க்கணும், இவங்களுக்கு துணி வாங்கி கொடுக்கணும், அப்படி இருந்தாங்க. சுமை. இப்போ இந்தியாவில் நீங்கள் எல்லாம் மாதிரி படிக்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் உங்கள் குடும்பத்தில் முதல் முறையாக ஒரு பட்டதாரி படிப்புக்கு வந்திருக்கிறீங்க. உங்களில் பல பேர் வந்து சென்னையில், பெங்களூரில், மும்பையில், ஆஸ்திரேலியாவில், நீங்கள் ஜெர்மனியில், ஜப்பான்லாம் போய் வேலைக்கு போக போகிறீங்க. இன்னும் 10-20 ஆண்டு காலங்களில் இங்கே இருக்க மாட்டீங்க. நீங்கள்
உங்களையெல்லாம் கொத்தி தூக்கிட்டு போயிடுவாங்க. சிலர் 1-2 ஆண்டுகளில் போயிடுவீங்க, சில பேர் போகிறதுக்கு 5-6 ஆண்டுகள் ஆகும். ஆனால் உலகத்தினுடைய ஃபார்மசி மட்டும் இல்லை, மேன் பவர் சப்ளையரே இந்தியா தான். கைத்தட்டத்தை மறந்துட்டீங்களா? மேன் பவர்ன்றதுனால நீங்கள் தட்டலை, உமன் பவரும் இந்தியா தான். உலகத்தினுடைய அந்த மாதிரியே ஒரு சொல்லாடல் வந்துருச்சு தவறுதலா, பர்சன் அப்படின்னு சொல்லணும். ஹியூமன் ரிசோர்ஸ் நம்ம தான் இந்தியா. ஏன்னா நம்மக்கிட்ட தான் யூத் பவர் இருக்கு. மற்ற நாடு சீனாவிலாம் வயசானவங்க இருக்காங்க, சிரமம். ஜப்பானில் ரொம்ப வயசானவங்க இருக்காங்க. இந்தியா இப்போ நம்ம எத்தனையோ பிள்ளைங்க வீட்டில் தொட்டிலில் இருக்கு, சில பிள்ளைங்க தவந்துக்கிட்டு இருக்கு, சிலது பிரைமரி ஸ்கூல், சிலது மிடில் ஸ்கூல், சிலது மேல்நிலை பள்ளி, சிலது கல்லூரி. இதெல்லாம் வரிசையாக வாழையடி வாழை மாதிரி இந்தியாவுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சம்பாரிச்சுட்டே இருப்பாங்க, செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பொருளாதார சக்கரம் சுழன்றுக்கிட்டே இருக்கும். நான் உற்பத்தி பண்ணுவேன், நீங்கள் நுகர்வீங்க, நீங்கள் உற்பத்தி பண்ணுவீங்க, நான் நுகர்வேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு இந்திய பொருளாதாரம் 70 விழுக்காடு உள்நாட்டு தேவைகளை சார்ந்தது. அதனால இதற்கு சிரமம் வரவே வராது, சீனாவுக்கெல்லாம் வர்ற மாதிரி. இப்போது இந்தியா நல்லா இருக்குது, தமிழ்நாடு நல்லா இருக்குது, பல பேர் நல்லா இருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்க படிக்க வந்திருக்காங்க, 4 ஆண்டுகள் படிக்கிறாங்கன்னா இந்த 4 ஆண்டுகளும் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், பின்னாடி ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஆனால் எல்லாருக்கும் போய் சேரணும். இன்றைக்கு நீங்கள் அப்படி இருக்கிற நிலைமையினால நான் அதை சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் உங்ககிட்ட நிறைய டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ என்னை ஏதாவது பண்ண சொன்னாங்கன்னா, இப்போ ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா நேரம் இல்லைன்னு சொல்லிடுவேன். நான் தேர்ந்தெடுத்து பண்ணுவேன். இதை பண்ணுனா போதும், அதை பண்ணுனா போதும், நேரம் இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது, என்னுடைய நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் செய்ய முடியல. இப்போ நான் ஒரு 4 இதழில் தொடர் எழுதுகிறேன், ஒரு 15 நாளைக்கு வருகிற ஒரு மாத இதழில், பருவ இதழில் நான் ஒரு தொடர் எழுதுகிறேன். சென்னை புத்தக காட்சிக்கு புத்தகங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறுவனங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்க போகிறேன். கூட்டங்களுக்கு நேரம் எனக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கெல்லாம் நிறைய நேரம் இருக்கு, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, தூங்குறாங்க. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் தூங்குறான். சில பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னடா சும்மாடா பேசுகிறா. இப்போ நாங்கள் சென்னையிலலாம் கடலை போடுறதுன்னு சொல்லுவோம். அதை சும்மா பேசிகிட்டே இருப்பாங்க, என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது. இல்லைன்னா ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பான், அலைபேசியில் அவன் ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பான் எவனாவது. நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி 1, 2, 3 மாதிரி போய்கிட்டே இருக்கும். திரும்பி பார்த்தா 2 மணி நேரம் ஆயிடும். எங்கடா போச்சு 2 மணி நேரம் தெரியாது, கண்ணு வலிச்சு தான் நம்ம நிறுத்துவாங்க. அப்போது உங்ககிட்ட இருக்கிறது இன்னொன்று ஆரோக்கியம். இப்போ நடக்க சொன்னால் நீங்கள் நடப்பீங்க. இங்கேருந்து தஞ்சாவூருக்கு யாராவது நடந்திருக்கீங்களா? சைக்கிளில் போயிருக்கீங்களா? உடல் உழைப்பெல்லாம் பண்ணதே இல்லை. உங்களெல்லாம் அப்படியே பஸ்ஸில் தூக்கிட்டு பஸ்ஸில் இறக்கி விடுறாங்க. ரொம்ப உங்ககிட்ட ஆரோக்கியம் இருக்குது, நேரம் இருக்குது. நீங்கள் இந்த படிக்க முடித்த பிறகு தான் வேலைங்கிறது ஒரு காலம், எங்கள் காலம். இப்போது படிக்கிற போதே வேலை. நான் முழு நேரம் கல்லூரிக்கு வர்றேன், நான் எப்படி வேலைக்கு போகிறது? போக முடியுமா முடியாதா? ஏன்னா உங்கள் கையில் இருக்கிற கைபேசி என்பது உங்களுக்கு இந்த தேசிய நெடுஞ்சாலையும் மாநிலத்தினுடைய நெடுஞ்சாலையும் கொண்டு கொடுக்கிற வேலை வாய்ப்புகளை விட இணையம்ங்கிற வழி உங்களுக்கு கொடுக்குற வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நான் இந்த கடந்த திங்கட்கிழமை நான் சொன்ன அந்த இந்து தமிழ் திசைங்கிற தினசரியில் சம்பளம் பத்தலையான்னு ஒரு தொடர் எழுதுகிறேன். அதை பற்றி நேற்று நான் பேசின கூட்டத்துக்கு வந்திருந்த மண்டல கல்லூரி கல்வி ஆணையர் குணசேகரன் பேசினாங்க. அந்த கட்டுரை அவங்க படிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கான கட்டுரை இல்லை, அது மாணவர்களுக்கான கட்டுரை. அவர் படிச்சிருக்காரு. அதை அவர் அங்கே குறிப்பிட்டு பேசினார். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய கைபேசி மூலமாக மொழி மாற்றம் செய்கிற டிரான்ஸ்லேஷன் ஒர்க், ஜாப் டைப்பிங், இன்னும் பல வேலைகள் இருக்குது. நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கலாம், வெர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் நாகப்பட்டினத்தில் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் பேருந்தில் போய்கிட்டு நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் அமெரிக்க நிறுவனத்துக்கு நீங்கள் இங்கேருந்து வேலை பார்க்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்துருச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அலுவலகத்துக்கு வர வேண்டாம்.
நீங்கள் வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம். எனக்கு அந்த வேலை தெரியாது, நான் எப்படி செய்ய முடியும்? மாதம் 45,000 50,000 சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் பகுதி நேரமாக அந்த வேலையை செய்து கொண்டு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, எவ்ரிதிங் இஸ் டிஃபிகல்ட் பிஃபோர் இட் பிகம்ஸ் ஈஸி. எது ஒன்றுமே எளிதாக ஆவதற்கு முன்னால் சிரமமாகத்தான் இருக்கும். அது எழுதுறது, படிக்கிறது, பேசுறது, வேலை செய்கிறது. இன்றைக்கு நம்மளை இந்த ஒளிப்படம் எடுத்துக்கிட்டு இருக்கார் ஒருத்தர். இவர் இன்றைக்கு எடுக்கிற அளவுக்கு முதல் நாள் எடுத்திருப்பாரா? அவர் இந்த வேலையை கற்றுக்கொண்ட முதல் நாள் அல்ல, இங்கே மேலே உட்காந்துருக்கவங்கலாம் அவங்களுடைய வேலையில் முதல் நாள் இன்றைக்கு இருக்கிற திறனோடு இருந்திருப்பாங்களா? இல்லை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நான் என்னுடைய முதல் பேச்சை இவ்வளோ தெளிவாக பேசியிருப்பேனா? அப்போ அந்த பழமொழி என்ன? எது ஒன்றும் எளிதாவதற்கு முன்பாக தொடக்கத்தில் சிரமமாகத்தான் இருக்கும். அப்போ நீங்கள் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலைகள், இங்கே உங்களை சுற்றி எவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற விடுமுறை நாட்களில் அங்கே போய் வேலை செய்யலாம். அவங்க ரொம்ப பணம் தர மாட்டாங்க, ரொம்ப குறைவான சம்பளம் கொடுப்பாங்க என்று சிலர் நினைக்கலாம். நாம் இது மாதிரி படிக்கிற பொழுது செய்கிற வேலை என்பது அம்மா நீங்கள் ஏதாவது ஒரு படிவத்தை வாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் படிவம் நிரப்புவதும் படிவம் திருப்பி கொடுப்பதும் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கூடுதலாக செய்ய வேண்டிய ஒன்று தான். நீங்கள் எவ்வளோ சுலபமாக உங்கள் கவனம் மாறிடுது பாருங்கள். யாரோ ஒருத்தங்க முன்னாடி நடந்தாங்கன்னா அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நிகழ்ச்சி இல்லையா? நீங்கள் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். நீங்கள் அனுபவம் தான் ஒருவருக்கு வேலைகளை பெற்றுத்தரும். நீங்கள் படித்து முடிக்கிற பொழுது நீங்கள் 1-2 நிறுவனங்களில் வேலை பார்த்துருக்கணும். வேலை பார்ப்பது சாத்தியம். இப்போ நான் அந்த தொடர் எழுதின உடனே எனக்கு 2-3 மின்னஞ்சல் வருது. மின்னஞ்சல்னா என்ன ஆங்கிலத்தில்? இமெயில் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணலான்னு சொன்னீங்க, நான் சும்மா தான் இருக்கேன், அதை பண்ணலான்னு எழுதியிருக்கீங்க, அந்த கம்பெனி பேர்லாம் எனக்கு தரீங்களா? எனக்கு வேறு வேலை இல்லை பாருங்கள். அவர் ஒருத்தர், நான் கம்பெனி கண்டுபிடிச்சா அவருக்கு நான் சொல்லணுமா? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியிருக்கிறேன். இணையத்தில் தேடினா கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். இணையத்தில் தேட மாட்டாங்க. அதையும் நம்மளே சொல்லிடணும். அப்படி வேலை வாங்கி கொடுத்து விட்டு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவங்க எனக்கு சம்பளம் சரியாக தெரியல, கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஒரு பழமொழி இருக்குது, பனை ஏறுகிறவனை எவ்வளோ தூரம் தாங்கலாம்? ஒரு பனைமரம் ஒருத்தர் ஏறணும்னா கீழேந்து இவ்வளோ தூரம் தான் தாங்கலாம். நம்ம கொண்டு மேலே ஏற்றி விட்டுட்டு வருவோம், கொஞ்ச நேரம் தாங்குவோம், அதற்கப்புறம் அவரே தான் மேலே ஏறணும். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றால் நமக்கு எந்த சொல்லித்தராத எத்தனையோ வீடியோ கேம்ஸை நம்மளால் கண்டுபிடிச்சு விளையாட முடியுது. பலது நமக்கு சொல்லிக் கொடுக்கல. அப்படித்தான் நீங்கள் வேலை தேட வேண்டியதும் வேலையை கற்றுக்கொள்ள வேண்டியதும் செய்ய வேண்டியதும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்றைக்கு 18 வயசு 20 வயசு 21 வயசுனா 25 வயதுக்குள்ளே நீங்கள் ஒரு மேலாளர் ஆகிவிட முடியும். 25 வயதுக்குள்ளே 1 லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பளம் வாங்க முடியும். நீங்கள் விரும்பினா 25 பேரை வச்சு வேலை கொடுக்க முடியும். உங்களை போல பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க 10வது 11வது படிக்கிற போதே அவங்களுடைய வாழ்க்கைக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. விடுமுறைகள் எல்லாம் போய், இப்போ நான் என்னுடைய மகன் ஒரு வெளிநாட்டில் இருக்கார், அவர் படிக்க போயிருந்தார். அவருடைய பகுதி நேரம் நான் கேட்குற போதெல்லாம் ஒரு தந்தையாக நான் வருத்தப்பட்டேன் ஆரம்பத்தில். அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பாத்திரம் கழுவுறார். அதை ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கௌரவமாக தெரிகிறதா நினைக்கிறோம். அது ஒரு உணவு விடுதி. அங்கே பலர் சாப்பிட்ட தட்டுக்களை கழுவுகிறார். அங்கே வருகிற காய்கறிகளை இறக்கி வைக்கிறார். அவருக்கு தேவையான கூடுதல் பணத்தை அவர் அங்கே சம்பாதிக்கிறார். அவர் மட்டுமல்ல, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, ஆப்பிரிக்காலேருந்து வந்தவங்க, எல்லா மாநிலங்களும் படிக்கிற பிள்ளைகள் எல்லோரும் அங்கே வேலை பார்க்கிறார். வேலை பார்ப்பதை அவர்கள் கௌரவ குறைவாக நினைப்பதில்லை. வேலையில் உயர்வு தாழ்வு கிடையாது. எல்லாம் வேலை தான், எல்லாம் அனுபவம் தான். இன்றைக்கு அவர் ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் ஒரு 25 நாடுகளில் இருக்கிறவர்களை அவர் நிர்வாகம் செய்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிறார் இன்றைக்கு. ஆனால் 7 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் படிக்கிற பொழுது இந்த வேலை செய்தார். இது கூட நீங்கள் கைத்தட்டலாம்.
ஏன்னா நீங்கள் கை தட்டினா தான் பக்கத்தில் அசந்து போயிருக்கவங்க கொஞ்சம் நிமிந்து உட்காருவாங்க. இது என்னடா அப்பப்போ கை தட்டுறாங்க, சத்தம் கேட்குதுன்னு. ஆக வேலையில் கௌரவம் பார்க்காதீங்க. சின்ன வேலை பெரிய வேலை இல்லை. வேலை அனுபவம் என்பது மனிதர்களோடு எப்படி பழகுவது, எப்படி பேசுவது, எப்படி சரியாக நடந்து கொள்ளுவது. இப்போ இந்த முதல்வர் இருக்காங்க, நான் இந்த ஒரு கூட்டத்துக்கு வர்றேன். இப்போ அவங்க கைபேசி பார்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு அந்த குழுவில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க அதுக்கு பதில் சொல்லணும். முன்னாடி எனக்கு சொல்லிட்டாங்க. அதை அவங்க வந்து தகவல் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ அவங்க நேற்று காலையில் நான் வந்தது தஞ்சாவூருக்கு. நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய அலைபேசி எடுத்து பாருங்கள், 20 வாட்டி கூப்பிட்டுருப்பாங்க. சார் எங்கே இருக்கீங்க, எப்போ வரீங்க, என்ன பண்ணுறீங்க, எவ்வளவு பொறுப்பு, எவ்வளோ அக்கறை. அவங்களுக்கு ஒரு கை தட்டுவோமா? நீங்கள் எந்திரிச்சு நிற்பீங்களாம். நின்னா தான் யாருன்னு தெரியும். சரி. அப்போது இந்த வெற்றிக்கு என்ன காரணம்? அந்த அக்கறை. இப்போ என்ன, நான் இன்னொரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். என்னை காலையில் எனக்கு கேட்டாங்க, நைட்டு கொண்டு வந்து அந்த சர்க்கியூட் ஹவுஸில் விட்டுட்டாங்க. காலையில் ஒரு பேராசிரியர் வந்து உங்களை பார்த்துக்குவார் சார், உங்களுக்கு என்ன வேணும்னாங்க. நான் காலையில் நடைப்பயிற்சிக்கு போயிடுவேன், ஒரு 7 மணிக்கு எனக்கு ஒரு பால் மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் சீனி போடாமல் அப்படின்னு நான் சொன்னேன். சரின்ட்டாங்க. நான் இரவு 12 மணிக்கு விமானம் தாமதமாக வந்து, நான் 12 மணிக்கு வந்து உணவு கிடைக்காம நைட்டும் சாப்பிடாம முதல் நாள் மதியம் வீட்டில் சாப்பிட்டதோடு இருக்கேன். மறுநாள் காலையில் 7 மணிக்கு ஐயாவுடைய பாலை எதிர்பார்த்து, ஐயா 7:15 மணிக்கு எனக்கு தொலைபேசியில் கூப்பிடுறாரு. ஐயா நீங்கள் இருக்கிற இடம் எங்கே இருக்குது? நான் சொன்னேன், நானே இந்த ஊருக்கு புதுசு, என்ன கொண்டாந்து இருட்டில் ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த அந்த என்டையர் சர்க்கியூட் ஹவுஸில் என்ன தவிர யாரும் இல்லை. ஒரே ஒருத்தர் வேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு தற்காலிக தொழிலாளி தான் இருக்கார். நான் எங்கே இருக்குன்னு சொல்லுவேன். அவர் 7:15 வந்துட்டு கண்டுபிடிச்சி வந்துட்டார். ஐயா உங்களுக்கு எதாவது வாங்கின்னு வரணுமாங்கிறாரு. ஐயா உங்களுக்கு தானே ஐயா பால் வாங்கின்னு வர சொன்னாங்க. அப்போ அவர் வேலைக்கு போன அனுபவமே இல்லை. அதாவது இதெல்லாமா கல்லூரியில் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் அவரை பற்றி முடிவு செய்ய வைக்கிறது. நான் சொன்னேன், தயவு செய்து அவரை யாரையும் வரவேற்க அவரை மட்டும் அனுப்பி விடாதீர்கள், வந்தவன் நொந்துருவான். அப்போ உங்களுக்கு அனுபவம் என்பது நீங்கள் படிக்கிற பொழுதே, இப்போ இங்கே உட்காந்து இங்கே தொகுத்து வழங்குறது ஒரு அனுபவம், அங்கே நின்று கொண்டிருப்பது ஒரு அனுபவம். நீங்கள் செய்து பார்த்தால்தான் அனுபவப்படுவீர்கள். அனுபவப்பட்டால் தான் உங்களுக்கு. அதை தான் சொல்கிறாங்க, இந்தியாவில் 100 பேர் படித்து முடித்து 15 லட்சம் மாணவர்கள் பொறியியல் படிச்சுட்டு வர்றாங்களாம் ஒரு ஆண்டுக்கு. மொத்தமாக 2 கோடி மாணவர்கள் வெளியில் வர்றாங்க பல்வேறு படிப்புகள்லேருந்து. எவ்வளவு பேர் வேலைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள், பொருத்தமாக இருக்கிறார்கள் என்றால் 40 விழுக்காடு. எம்ப்ளாயபிள் ஒன்லி 40%ங்கிறாங்க. ஏன்? அவங்க ஏதோ ஒரு பாடத்தை படிச்சிருக்காங்க, மனப்பாடம் பண்ணிட்டு அதை எழுதியிருக்காங்க, மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அது தவிர அவனுக்கு ஒன்றுமே தெரியாது சார். அவனுக்குன்னு இல்லை, இங்கேயும் நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சொல்லணும்ல, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது சார். அதுக்கு மட்டும் ஒரே ஒரு ஆண் கைத்தட்டுறாரு, அதையும் மற்ற ஆண்கள் தூங்கி கவனிக்காம விட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து சில பேர்கிட்ட சின்ன வேலையை கொடுத்தா கூட அவ்வளவு தெளிவாக செய்வார்கள். பொறுப்பு எடுத்துக்கொண்டு அந்த பொறுப்பை எப்படி முடித்து வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு அனுபவத்தில் தான் கிடைக்கும். அச்சப்படாதீர்கள். நீங்கள் பலவற்றையும் பற்றுக்கொள்வதற்கு நாலெட்ஜுங்கிறது இன்றைக்கு கைபேசியில் இருக்குது. நீங்கள் படிக்கிற பெரிய பாடங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கு அது ஒரு வேறுபாடே கிடையாது. செய்ய தெரிகிறது தான் ஸ்கில். சில பேர் எடுப்பாங்க. இதே மாதிரி ஒரு கூட்டத்தை வேற ஒரு கல்லூரியில் எடுத்தாங்க. அந்த கல்லூரியில் எடுத்தாங்க, அது எடுத்த கலெக்டரே வந்து இருந்தார். நான் கண்டிப்பாக பேசுவேன்னார். அவர் என்னுடைய புத்தகங்கள்லாம் படித்திருக்கிறாராம். வந்தார், இருந்தாங்க. அவருடைய பேச்சை நான் ஆவலாக கேட்க வேண்டும் என்று பின்னாடி போய் அந்த ஒலிப்பதிவை பார்த்தா அவர் ஃபோட்டோ வருது, கிர்ன்னு சத்தம் கேட்குது. இது ஒரு ஒலிப்பதிவு? அவர் என்ன நினைப்பார், நான் என்ன நினைப்பேன்? இவ்வளவு செலவழித்தவர்கள் என்ன ஆவார்கள்? அப்போது ஸ்கில் இல்லை அந்த கேமராமேனுக்கு. ஒளிப்பதிவு ஆகிக்கொண்டிருக்கிறதா, ஒளிப்பதிவும் ஆகிக்கொண்டிருக்கிறதா. அவர் பாட்டுக்கு ஆன் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டார். இன்னொருத்தர் இடத்துல எடுத்தாங்க. அவர் மொத்தமாக ஒரு இடத்துல கேமரா வச்சுட்டு போயிட்டார். பேசுகிறவர் இங்கே பேசாமல் அங்கே நின்று பேசுகிறாரு. அவர் குரல் கேட்குது, வெறும் மேடை தெரியுது. இதெல்லாம் வந்து வகுப்பில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது, செய்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் இருந்தால் தான். யாருக்கோ வேலை அதிர்ஷ்டத்தில் கிடைப்பதில்லை. வேலைக்கு பொருத்தமானவர்கள், வேலை செய்ய தெரிந்தவர்கள்.
வேலையில் முன்னேறுகிறவர்கள், வேலை செய்ய தெரிந்தவர்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த 3 ஆண்டு 4 ஆண்டு படிப்பு காலம் என்பது நீங்கள் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிடைத்த பொன்னான நேரம். இது போன்ற ஒரு நேரம் எனக்கு இப்போ நேரம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இவங்களுக்கெல்லாம் நேரம் இல்லைங்கிறாங்க. உங்களுக்கு நேரம் இருக்குது. உங்களுக்கு கட்டணம் கட்டி உங்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டு உங்களுக்காக ஆசிரியர்களை ஏற்பாடு செய்து நீ வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், சாப்பிடு படி போதும் என்று சொன்னால், கற்றுக்கொள் என்று சொன்னால், அதை செய்யாவிட்டால் நாம் நம் வாழ்க்கையை நாமே கெடுத்துக் கொள்கிறோம். அப்புறம் ஒரு மனோபாவம், தப்பு சொன்னால் ஏற்றுக்கணும். இப்போ நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, இப்போ உங்களுக்கு வந்து சில கருத்துக்களை சொல்கிறத ஏற்றுக்கிறீங்க. இது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் போச்சு. ஏற்றுக்குன்னா என்ன? இப்போ எனக்கெல்லாம் நாங்கள் நிறுவனங்களில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னு சொல்லுவாங்க. ஒருவர் எப்படி வேலை செய்தார் என்பதை ஆண்டு முடிவில், நான் வைஸ் பிரசிடென்ட் ஹெச்ஆராக ஒரு நிறுவனத்தில் இருந்தேன். பெரிய மேலாளர்களுக்கு கூட நாங்கள் தனியறையில் உட்கார வச்சு, இந்த ஆண்டு நீங்கள் செய்ததில் இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, இது பண்ணீங்க, இது பண்ணீங்க, இது ஏன் அப்படி பண்ணீங்க, இதெல்லாம் நல்லா பண்ணீங்கன்னு சொல்லுவோம். அதை சில பேர் ஏற்றுக்கொள்வார்கள், சில பேர் மூஞ்சி சுருங்கிடும். பரவாயில்ல சார், நான் என்னை கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது சார், நான் எது செஞ்சாலும் நீங்கள் நல்லா இல்லைன்னு தான் சார் சொல்லுவீங்க, விட்டுருங்க சார். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, விட்டுருங்க சார், வேணாம் சார், நான் போகலாமா சார்? போ. அந்த ஆண்டு இன்க்ரிமெண்ட்டு கொடுக்க மாட்டோம். இவனுங்கெல்லாம் மோசம் என்பார். மோசம் இல்லை. எனக்கு சொல்லியிருக்காரு, எங்கள் சேர்மன் சொல்லியிருக்காரு, வள்ளியப்பன் நீங்கள் இது நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் அதை நல்லா பண்ணுறீங்க, இது நல்லா பண்ணுறீங்க, வள்ளியப்பன் இந்த இடத்துல நீங்கள் தவற விட்டுட்டீங்க. நான் அப்போ தான் என்னுடைய நோட்டு புத்தகத்தை திறந்து வைத்துக்கொண்டு பேனாவை எடுத்துக்கொண்டு, சார் அதை இன்னும் கொஞ்சம் கூட சொல்கிறீங்களா, எதை நன்றாக செய்தேன் என்று சொன்னதை தள்ளி வச்சிருவேன், சரியாக செய்யவில்லை என்று சொன்னதை விவரம் கேட்பேன், குறித்து கொள்வேன், மாற்றிக்கொள்வேன். அடுத்த ஆண்டு சொல்லுவார், நான் இதெல்லாம் சொன்னதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க வள்ளியப்பன், நான் உங்களுக்கு கூடுதலாக பதவி உயர்வு தருகிறேன். அப்போ நம்ம யாராவது குறை சொல்கிறாங்கன்னா நம்ம முன்னேற்றத்திற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். நாம் ஒரு மனிதரை தொடர்ந்து வாழ்க்கையில் பார்த்து கொண்டே இருக்க மாட்டோம். நான் தொடக்கத்தில் பாரத மிகும்பு நிறுவனத்தில் இருந்தேன், விட்டுட்டேன். வேர்ல்பூல் ஆஃப் இந்தியாவில் இருந்தேன், விட்டுட்டேன். பெப்சிகோவில் இருந்தேன், விட்டுட்டேன். டாக்டர் ரெட்டிஸ் ஃபவுண்டேஷன் விட்டுட்டேன். நவியா மார்க்கெட்ஸ், கேமியோ கார்பரேட், எல்லா வேலையும் விட்டுட்டேன். அந்த மனிதர்கள் அங்கேயே தங்கிட்டாங்க. நான் வேறு இடத்திற்கு வந்து விட்டேன். என்னை குறை சொன்னவர்களை நான் திரும்ப பார்க்கல, என்னை பாராட்டினவர்களையும் பார்க்கல. வாழ்க்கையில் நீங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க. ஆனால் நான் என்னோடு அவர்கள் கொடுத்த என்னை பற்றிய குறிப்புகளை பாடங்களாக்கி மாற்றிக்கொண்டேன். போகிற இடமெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உயர உயர. இந்த கூட்டத்தினுடைய தலைப்பு என்ன? உயர உயர மேன்மை வரும். நம்மை பற்றி ஒரு சிலையை வந்து எவ்வளோக்கு அடியை தாங்கி கொள்ளுகிறதோ அவ்வளோக்கோ சிற்பமாக மாறுது. அதற்கிட்ட இருக்க தேவையில்லாததெல்லாம் கழித்து எடுத்து விட்டால் அது அழகான சிற்பம். இங்கே திருவள்ளுவர் கொடுத்தாங்க, எவ்வளோ அழகா. அதை செய்ய ஆரம்பிக்கிற போது எப்படி இருந்திருக்கும்? அந்த திருவள்ளுவர் சிலை ஒரு சதுரமாக ஒரு பலகை மாதிரி இருந்திருக்கும். அந்த பலகை மாதிரி இருந்து அந்த கல்லுலேருந்து தேவையில்லாத எடுத்தால் திருவள்ளுவர் உள்ளேருந்து வரார். அப்போ நீங்கள் வந்து உங்களை மாற்ற சொல்லுகிறவர்களை, பெற்றோர்களை, ஆசிரியர்களை வேறு யாரும் சொன்னாங்கன்னா என்ன சொல்லுகிறார்கள் என்று கவனியுங்கள். சில பேர் வேணும்னு கூட சொல்லலாம், காழ்ப்புணர்ச்சியில் சொல்லலாம், சொல்லிட்டு போகிறாங்க, அதை புறந்தள்ளிடுங்க. ஆனால் அதில் ஏதாவது விஷயம் இருக்கா நான் மாற்றிக்க வேண்டியது? எனக்கு ஒருத்தர் சொன்னார், நான் முதல்ல தொலைக்காட்சியில் நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சி பேசுகிறேன். இப்போது முதல்ல தொலைக்காட்சியில் பேசிய போது நான் பேசியிருக்கிறேன்னு சொல்லிட்டு குறிப்பெல்லாம் அனுப்பிச்சேன். அதையெல்லாம் வாங்கி பார்த்துட்டு கோவையில் ஒரு தொழிலதிபர் அவர் எனக்கு சொன்னார், வள்ளியப்பன் என்ன கிணத்துக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, அப்படி பேசக்கூடாது தொலைக்காட்சியில் என்னார். எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை. ஆசையாக போய் பேசுகிறீங்கன்னு சொல்கிறேன், பார்த்துட்டு என்னடா இப்படி சொல்கிறாருன்னு நான் அவர் மீது ரொம்ப வருத்தப்பட்டேன். அடுத்த முறை அவர் என்னை அழைச்ச போது நான் எடுக்கலை. ஆனால் நான் பின்னாடி தெரிந்து கொண்டேன், அவர் எனக்கு முக்கியமான அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். அதை நான் எடுத்துக்கொண்ட, புரிந்து கொண்ட, மாற்றிக்கொண்டதுலேருந்து என்னுடைய தொலைக்காட்சி பேட்டிகள் நீங்கள் யூடியூப்பில் நிறைய இருக்குது. என்னுடைய வீடியோ சோமவல்லியப்பன்னு பாருங்கள். இப்போ என்ன எழுதுகிறாங்க கமெண்ட்டில், தெளிவாக பேசுகிறீங்க, நீங்கள் சொன்னால் புரியுது. இதெல்லாம் அவர் கொடுத்த, அவரை போன்ற பலர் கொடுத்த பின்னூட்டங்கள். பின்னூட்டங்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன? ஃபீட்பேக். அப்போ உங்களை பற்றி சொன்னால் அதை குற்றம் சொல்வதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ளூ ஷர்ட்டை கொஞ்சம் எழுப்பி விடுங்க, அவருக்கு மட்டும் காலையில் பொங்கல் கொடுத்துருக்காங்க, முழித்து கொண்டு விட்டார். ஆக
இப்போ நீங்கள் வந்து சும்மா நான் சொன்னேன் தம்பி, ப்ளூ சட்டைன்னா ப்ளூ சட்டை தூங்கலை, வேறு யாரோ தூங்கினாங்க, மாற்றி தான் சொல்லுவோம், என்ன ஒருத்தரை கட்டக்கூடாது என்று. ஆக நீங்கள் உங்களை பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் குறையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நமக்கு எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் படபடன்னு பேசுகிறேன்னு கேட்பாங்க, ஏன் எதுக்கு எடுத்தாலும் கத்துறேம்பாங்க, ஏன் நீ கோச்சுக்கிற, ஏன் உன்னால் உன்னை பற்றி குறை சொன்னால் தாங்க முடியல, ஏன் ஓடி போய் குப்புறப்படுத்திட்டு அழுகுற, ஏன் கத்துற, ஏன் போட்டு உடைக்கிறேன். அப்போ இதெல்லாம் என் குணமா, நான் இதை கொண்டு போய் இந்த உலகத்தில் பிழைக்க முடியாதா? முடியாது. ஆக வேலைக்கு போங்கள். படிக்கிற காலம் என்பது நீங்கள் இங்கேயே உங்கள் நோட்டு புத்தகத்தோடு செல்ஃபோனோடு இருக்கிற நேரம் அல்ல என்பதை சொல்லுகிறேன். எம்எஸ் விஸ்வநாதன் பெரிய இசையமைப்பாளர், எவ்வளவு அற்புதமான பாடல்கள்லாம் போட்டிருக்கிறார் இல்லையா எம்எஸ் விஸ்வநாதன். தெரிஞ்சவங்க கைத்தட்டுங்க எம்எஸ் விஸ்வநாதனுக்கு. முன்னாடிலாம் நம்மளோட இல்லைன்னு அர்த்தம், ஏதோ வேற ஏதோ வேலையா ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்க கவனிக்கலை. எம்எஸ் விஸ்வநாதன் சிறந்த இசையமைப்பாளர் இல்லையா. அவர் வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸில் தொடக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் பாயாக வேலை செய்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை அங்கே இருக்கிற இசைக்கருவிகளை துடைத்து வைப்பது. அப்போ அவர் இசைக்கருவிகளை துடைத்து வைத்ததுனால பின்னாடி பெரிய ஆள் ஆகாமல் போயிட்டாரா, அல்லது அந்த வேலையை குறைவாக நினைத்தாரா, அல்லது அந்த வேலை தான் கிடைத்தது என்று வாழ்க்கை முழுக்க அதிலே உட்கார்ந்து விட்டாரா? ஆக நீ உன்னுடைய தொடக்கம் சிறியதாக இருக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஆகாய விமானத்தில் பறக்கலாம்னு கண்டுபிடிப்பாளர்கள் பேர் யாருக்கா தெரியுமா? ரைட் பிரதர்ஸ்னு கரெக்டாக சொல்கிறீங்க, வாழ்த்துக்கள். இது சொன்னவங்களுக்காக ஒரு பாராட்டு. அவங்க கவனிக்கிறாங்க, பதில் வேற சொல்கிறாங்க. அப்போது அவர்கள் அது மாதிரி பறந்த ஆண்டு எனக்கு சரியாக நினைவு இருந்தால் 1908ன்னு நினைக்கிறேன். நீங்கள் கூகுளில் அப்புறம் செக் பண்ணி பாருங்கள், 1-2 ஆண்டுகள் முன்ன பின்ன இருக்கலாம். 1908க்கும் இன்றைக்கும் இருக்கிற வேறுபாடு எத்தனை ஆண்டுகள்? 117 ஆண்டுகள். 117 ஆண்டுகள். முதல்ல ரைட் பிரதர்ஸ் பறந்த போது அவர்கள் பறந்த உயரம் எவ்வளோ தெரியுங்களா? தரையிலேருந்து 120 அடி உயரம். இந்த பில்டிங்கை விட குறைவு. 120 அடி உயரம். பறந்த தூரம் ஒரு 2-3 நிமிடங்கள். இவனை பறக்க விட்டவன் நடந்தே போய் அவனை பிடிச்சிட்டான். அப்புறம் அப்போ என்ன நினச்சிருப்பாங்க, இதெல்லாம் வீண், இதுக்கெல்லாம் செலவழிச்சுக்கிட்டு நேரம் செலவழிச்சுட்டு பைத்தியங்களா, இது மாதிரி பறக்கிறதுக்கு நடந்தே போயிடலாம், இது ஒரு உயரமா, மரம்லாம் இடிக்கும், இது ஒரு தூரமா, இதை விட குதிரையில் போயிடலாம் என்று சொன்னார்கள். தினசரியில் அங்கே வந்த நாளிதழில் 8ஆம் பக்கத்தில் சின்னதாக வந்தது அந்த செய்தி. மனிதர்கள் விடவில்லை, தொடர்ந்து முயற்சித்தாங்க, மாற்றி மாற்றி யோசித்தார்கள், வேறு வேறு விடயங்களை செய்தார்கள். இன்றைக்கு 2 கோடி கிலோமீட்டர் இங்கிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் போகுது. ஆரம்பத்தில் போனது எவ்வளோ தூரம்? சில 100 மீட்டர்கள். 2 கோடி கிலோமீட்டர். தொடக்கம் சில மீட்டர்கள், அடைந்திருக்கிற உயரம் 2 கோடி கிலோமீட்டர். அப்போ தொடக்கம் சிறிதாக இருக்கலாம், சிறிதாக இருப்பதாலவே அது சிறிதாகவே இருந்து விடாது. அதனால நீங்கள் முயற்சியை விட்டுறவே கூடாது. எனக்கு இப்போ தெரியலை, எனக்கு அது பண்ண தெரியலை, எதுவுமே நீங்கள் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து செய்வது எதுவும் நமக்கு கை வந்தே தீரும். ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் இருக்குது, growth mindsetன்னு ஒரு புக்கு. என்ன புக்கு? growth mindset. அவங்க என்ன சொல்கிறாங்க, புத்திசாலித்தனம் என்பதும் டேலண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. திறன் என்பதும் பிறவியில் வருகிறது. சில பேர் பிறவியிலே டேலண்டடு, பிறவியிலே இன்டெலிஜென்ட்டு என்று தான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவன் நல்லா விளையாடுவான், அவனுக்கு வருது, இவன் நல்லா பேசுவா, இவளுக்கு வருது, பாடுவா, வருது. அந்த புத்தகம் சொல்லுகிறது இது எல்லாம் மாயை. டேலண்ட் என்று ஒன்று கிடையாது, இன்டெலிஜென்ஸ் என்று ஒன்று கிடையாது. யாருக்காவது இருந்தால் அது தற்செயல். எவர் வேண்டுமானாலும் பயிற்சி செய்தால் செய்ய முடியும், எவர் வேண்டுமானாலும் செய்ய முடியும். சாதாரண மனிதர்கள் மிக அசாதாரண மனிதர்கள்னே கிடையாது. நம்ம செய்யாதது பயிற்சி, செய்யாதது முயற்சி. இப்போது அதில் ஒளிப்படம் வரல, சில பேர் ரொம்ப கவலையாயிட்டு ஒளிப்படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் நேராக பேசுகிறேனே, அதில் பார்த்து என்ன வரப்போகுது என்று நான் உங்களை கேட்கிறேன். அதை விடுங்க, இதெல்லாம் சின்ன சின்ன கவன திருப்பிகள், இது இல்லை முக்கியம் நமக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல பேச்சே வரலன்னு. இங்கே படம் வராது போல் இருக்கு, பரவாயில்ல, ஏதோ ஒன்று நடந்துட்டு போகுது. இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் மாதிரி, ரைட் பிரதர்ஸ் மாதிரி
நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கணக்கு வரல, ஜாமெட்ரி வரல, எனக்கு கால்குலஸ் வரல, எனக்கு நீ திரும்ப திரும்ப முயற்சி பண்ணலை. ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு, உங்கள் யாரை காட்டிலும் நான் புத்திசாலி இல்லை, ஆனால் உங்கள் யாரை காட்டிலும் எடுத்துக்கொண்ட விஷயத்தை அதிக நேரம் சிந்திக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு வேறுபாடு? ஒரு விடயத்தை அதிக நேரம் சிந்தித்தால் பட்டுன்னு திறந்துடும். நீங்கள் இப்போ தரையில் வந்து ஒரு இடத்த உடைச்சிட்டு மாற்றி போடணும், ஒரு தரையை உடைக்கிறாங்க, ஒரு ட்ரில்லிங் மிஷின் கொண்டு வந்திருக்காங்க. அதை பிடிச்சி லேசாக இப்படி பிடிச்சி ட்ரில்லிங் மிஷினை வச்சா அது பொக்குமா? என்ன பண்ணும்? உதறும், தள்ளி தள்ளி விடும், அது மேலே வைக்கவே முடியாது, இது அதிரும், தரையில் நிற்காது. அப்போ அந்த ஆள் என்ன பண்ணுவார்? தொழிலாளி அதை அழுத்தி பிடிப்பார். அதை அழுத்தி பிடிச்சா பொத்துக்கும், இன்னும் அழுத்தி பிடிச்சா ஆழம் போயிடும். உங்கள் மூளை அப்படி தான், தள்ளி விடும். எனக்கு தெரியாது, எனக்கு வராது, அழுத்தி பிடி. அது எப்படி வராது? எல்லாரும் மாதிரி தானே நான் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களுக்கு வந்துவிடும். இந்த சில விடயங்களை உங்களுக்கு நான் 2வது பகுதியில் நீங்கள் என்ன செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதற்காக நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ 3வது முக்கியமான பகுதி. இப்போ பின்னாடிலாம் கவனிக்கிறீங்களா தம்பிகளா? கவனிக்கிறவங்க கை தூக்குங்க. கவனிக்காம கை தூக்காம பக்கத்தில் இருக்கவங்கள நீங்க இடுப்பில் இப்படி ஒரு குத்து குத்துங்க. எதுக்குடா இங்கே வந்த, என்னடா உனக்கு வேலை, இதை விட முக்கியமான வேலை என்னடா என்று கேளுங்க. இப்போ நான் சொல்றதெல்லாம் நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற வார்த்தைகள். அன்றாடம் என்பது தினமும் பயன்படுத்துகிற வார்த்தைகள். இது வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் தமிழில், தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மக்கள், தமிழ் நிலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் கை தூக்குங்க. சலூன் பயன்படுத்துகிறோமா? இல்லை, பெண்கள்லாம் முடிவெட்டலன்னு நினைக்காதீங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோமான்னு கேட்குறேன். சலூன் நான் வர்ற வழியில் பார்த்தேன். இப்போ தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் வர்ற வரைக்கும் இந்த தகவல் சொல்கிறதுக்காக பேர் பலகைகளெல்லாம் பார்த்தேன். மெடிக்கல்ஸ், கேப், பேக்கரி, பேங்க்கு, பெட்ரோல் பங்க், டெய்லரிங், லாண்ட்ரி, கார் ரிப்பேர், ஹோட்டல், லஞ்சு, ஸ்நாக்ஸு. நான் காரில் வரையில இப்போது அந்த வண்டியில் வரையில கேட்டேன் பக்கத்தில் இருக்கவருக்கு, இங்கே தான் இருப்பாங்க யாரோ அந்த கல்லூரி, என்னங்க மாணவர்களுக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்கீங்களான்னு. ஸ்நாக்ஸ், ஜூஸ், வாட்டர். அவர் சொன்ன 3 தமிழ் சொற்கள் தானே. ஸ்நாக்ஸு, ஜூஸு, வாட்ரு. இது காலேஜு, இது மைக்கு, இது போடியம், அது அம்பர்லா, இது கரண்ட்டு, அது ஸ்க்ரீனு. தமிழர்களே நன்றாக தமிழ் பேசுங்கள். இதுதான் தமிழ். இன்னும் இருக்குது எலக்ட்ரிக்கல்ஸு, இபி, ரோடு, வாட்டர் பாட்டில், டிஃபன் பேக்கெட்டு, அப்புறம் ரேடியோ, டிவி, மைலேஜ், ஸ்பீடு, லெஃப்ட்டு, ரைட்டு, ஸ்லோ, ஃபாஸ்ட்டு, பிரேக்கு, சாங்கு, மியூட்டு, ரிசர்வேஷன், ஹெல்த்து, டாக்டரு, ஃபார்மசி, டோலு, டெக்ஸ்டைல்ஸு. டெக்ஸ்டைல்னால் எழுதுகிறாங்க கம்பெனிகளில். ரிப்போர்ட்டு, புக்கு, சோப்பு, வெயிட்டிங்கு. சூப்பரு. யாராவது ஏதாவது பேசினா நம்ம என்ன சொல்லுவோம்? சூப்பராக பேசுகிறடா. நமக்கெல்லாம் என்ன பேர்? தமிழர்கள். நமக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது, நம்ம வீரத்தமிழர்கள். தமிழை உற்ற மாட்டோம், ஆனால் என்ன பேசுவோம்? சூப்பரு. சூப்பர் தமிழர்களுக்கெல்லாம் என்னுடைய அற்புதமான வாழ்த்துக்கள். ஆக தமிழ் என்பது இப்படி ஆகி கொண்டிருக்கிறது. பியூட்டி பார்லர், பேட்ரி, லிஃப்ட்டு, சார்ஜ், ஃபீஸு. ஐயோ, அப்புறம் நான் போதும் பேப்பர் பத்தலைன்னு விட்டுட்டேன். பேப்பர், டிரைவர்கிட்ட பென் வாங்கினேன் நான் எழுதுறதுக்கு. ஆக ஆனால் தமிழ் வார்த்தைகள் இருக்கா? சிலது இருக்குது. வேகத்தடை சாலையில் எழுதியிருக்கு, சாலையில் மின்தடை, அருங்காட்சியகம். நிரல்ங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? நிரல் தெரியாதும்பீங்க, சேர்த்து சொன்னால் தெரியும். என்னது? நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரல்னா வரிசை, நிகழ்ச்சி வரிசை. அப்போ நிரல்னா வரிசை. நிறைய தமிழ் வார்த்தைகள் இருக்கிறது, நாம் பயன்படுத்தவில்லை. இப்போ நீங்கள் 5-6 மாணவர்கள் முன்னாடி பேசியிருப்பீங்க, தமிழ் ரொம்ப முக்கியமான மொழி, நம்ம விட்டுறக்கூடாதுன்னெலாம் நல்லா பேசியிருப்பீங்க. நான் கொஞ்சம் தாமதமாக வந்தேன், அதை கவனிக்கலை, பார்க்கல. இப்போது நான் சொன்னது மாதிரி ஆங்கில வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தால் தமிழ் இன்னும் சில ஆண்டுகளில் இல்லைன்னா சில தசமங்களில், தசமம்னா என்ன? டிகேட்,
10 ஆண்டுகளுக்கு தசமம்னு சொல்கிறாங்க. சில தசமங்களில் தமிழ் இருக்காது. தமிழ் புத்தகங்கள் இருக்கும், தமிழ் பாடல்கள் இருக்கும், தமிழ் அருங்காட்சியகத்தில் இருக்கும், தமிழர்களுடைய வாயில் இருக்காது, சொற்களாக வராது, தமிழர் காதில் தமிழ் விழாது, பார்வையில் புத்தகங்களாக படாது. அப்போது நம்ம எல்லாருமா சேர்ந்து தமிழுக்கு ஒரு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம். மோசமான ஏற்பாடு. உலகத்தில் சுமேரிய மொழி ரொம்ப ஒரு தொன்மையான மொழி. 7 மொழிகள் தொன்மையான மொழின்னாங்க. 6 மொழி இப்போது பேசுவதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டது. 7ஆவதாக உயிர்ப்போடு இருக்கிற ஒரே மொழி, பேசப்படுகிற மொழி தமிழ். அந்த தமிழை கைத்தட்டிய தமிழர்களுக்கு நன்றி. அந்த தமிழ் கொஞ்ச நாளில் இல்லாமல் போயிடுறதுக்கு நாம் பயன்படுத்துகிற மிக அதிகமான பிறமொழி சொற்கள் காரணமாக அமைய போகிறது. நீங்கள் பண்பொலி வானொலியில் கேட்டு பாருங்கள், அவங்க பேசுகிறது தமிழா? எல்லாம் ஆங்கில சொற்கள். அதாவது ஒரு ரேடியோ ஜாக்கி, வீடியோ ஜாக்கி என்று சொல்லுகிற தொகுப்பாளர்கள் அவர்கள் சிறப்பாக செய்வதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் நிறைய ஆங்கில சொற்களை பயன்படுத்த வேண்டும். இது ஒரு தகுதியாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது தவிர நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழில் பேசுவதற்கு வெட்கப்படுகிறார்கள். இப்போ நீங்கள் ஆங்கிலம் தெரியாத போது தமிழில் பேசுவோம், ஆங்கிலம் தெரிஞ்சுட்டா என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்ம ஆங்கிலத்தில் தான் பேசுவோம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஃபைன். வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்? ஆங்கிலம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. படிப்பதற்கும் வேலை பார்ப்பதற்கும் ஆங்கிலம் வேண்டும், இருக்கட்டும். ஆனால் ஒரு தமிழனும் இன்னொரு தமிழனும் சந்திச்சா தமிழில் பேசுவதில் என்ன, ஏன் பேசக்கூடாது? அப்படி என்ன உங்களுக்கு தமிழின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி அல்லது ஒரு தன்மான குறைவு? ஐய அவன் பாரு தமிழில் பேசுகிறான்டா, டேய் இவன் இங்கிலீஷில் பேசுகிறான்டா, அவன் இங்கிலீஷ் நல்லா பேசுவான்டா. யாரையாவது பார்த்து தமிழ் நல்லா பேசுவான்னு வியந்திருக்கமா? அல்லது யாருக்காவது தமிழ் பேச தெரியவில்லை என்று எழுந்து இருக்கிறோமா? அப்போ 8 கோடி தமிழர்கள் இருக்கிறோம், எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கிறது என்றால் நீ பேசு, நீ எழுது, நீ பயன்படுத்து என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. 46 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலும் 65 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளிகளிலும் தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க. நீங்கள் இந்த மாணவர்கள் ஆங்கில வழி படிக்கிறவர்கள் தமிழ் படிக்க தெரியாமல் போகிறார்கள். தமிழ் தெரியலைங்கிறது அவங்க கூச்சமே இல்லாமல் சொல்கிறாங்க. இப்போ பல கல்லூரிகளில், இந்த கல்லூரியில் எல்லா கல்லூரியிலுமே நிகழ்ச்சி நடந்தால் அங்கே வரவேற்புரை ஆங்கிலத்தில் ஒருத்தர் வாசிச்சார்னா கைத்தட்டல். அவர் செயலாளர் அந்த ஆண்டு நடந்தது மொத்தத்தையும் அவர் ஆங்கிலத்தில் சொல்லுவார். அதை யாரோ தயாரித்து கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு மிஸ்ஸு தயாரித்து கொடுத்துருப்பாங்க. அதை ஒருத்தவங்க வாசிப்பாங்க, அதுக்கு கைத்தட்டல். பேசினவருக்கு முழுக்க புரிஞ்சுதா? தெரியாது. கேட்டவங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சிருக்குமா? அவசியம் இல்லை. அது ஒரு சடங்கு. நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. நாங்கள் ஆங்கிலத்தில் எங்கள் பிள்ளைங்க பேசுவாங்க, எங்கள் ஆசிரியர்கள் பேசுவாங்க, நாங்கள் எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுவோம் என்பது கேவலம். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஒரு நிகழ்ச்சியாவது முழுக்க தமிழில் நடத்துங்க. தமிழில் பேசுவதை பெருமையாக நினையுங்கள். இன்றைக்கு நீங்கள் வங்கிகளுக்கு போனால், சென்னை மட்டும் இல்லை, எங்கே போனாலும் தமிழ் இல்லை. விமானங்களில் தமிழ் இல்லை, நீங்கள் ரயில்வே நிலையங்களில் தமிழ் இல்லை. அதை பற்றி எவருக்கும் உணர்வில்லை. அவங்க ஆங்கிலத்தில் பேசினா திரும்ப தமிழ்நாட்டில் நம்ம தமிழில் தான் பேசணும். அவங்க ஹிந்தியில் பேசினாலும் திரும்ப தமிழில் தான் பேசணும். தமிழ் நிலத்தில் தமிழில் பேச இங்கு வேலைவாய்ப்பு தேடி வந்தவர்களை கட்டாயப்படுத்த வேண்டும். நான் வெளிமாநிலத்துக்கு போனால் நான் அவங்க மொழியை கற்றுக்கிறேன், வெளிநாட்டுக்கு போனால் நான் அந்த மொழியில் பேசுகிறேன். என் மொழி தெரியாதவரோடு நான் வேற்று மொழியில் பேசுகிறேன். என் தாய்மொழி தெரிந்தவரோடு நான் ஏன் தமிழில் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் நான் தொடர்ந்து வைக்கிற கேள்வி. சுமேரியன், லாட்டின், கிரீக், மான்சு, டாஸ்மேனியன், எஜிப்சியன், மாயன், மங்ஸ், ஐனு, ஹீப்ரு, இயேசு கிறிஸ்து பேசியதும் விவிலியம் எழுதப்பட்டதும் ஹீப்ரு மொழியில். ஹீப்ரு மொழி பேச ஆள் இல்லாமல் போய் இஸ்ரேலில் மீண்டும் கட்டமைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கிழக்கு ஆசியா முழுக்க பதவி இருக்கிற புத்த மதத்தினுடைய கடவுளாக பார்க்கப்படுகிற புத்தர் பேசிய பாலி மொழி நடப்பில் இல்லை. பாலி மொழி போயிடுச்சு.
அதனால நாங்கள் எவ்வளவுதான் ஆங்கிலத்தால் குத்துனாலும் எங்கள் தமிழ் தாய் உயிரோடு இருப்பாள் என்று நினைத்தால் நாம் முட்டாள்கள். பேசினால்தான் உயிரோடு இருக்கும் தமிழ். நீங்கள் தமிழில் பேசுவதற்கு வெட்கப்படாதீர்கள், தயங்காதீர்கள், தொடர்ந்து தமிழில் படியுங்கள். நான் ஒரு கூட்டத்தில் பேசின போது 8 மாதமான உதவி கலெக்டர் அந்த கூட்டத்தில் பேசினாங்க. இப்போ டிஆர்ஓ பேசின மாதிரி, மாவட்ட வருவாய் அலுவலர் பேசின மாதிரி துணை ஆட்சியர் பேசினாங்க. அவர் மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்கிறார். 8 மாதம் தான் ஆயிருக்கு. தமிழில் பேசினார், அழகாக தமிழில் பேசினார். அவர் 8 மாதத்தில் வேலை காரணமாக தான் இருக்கிற மாநிலத்தின் மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நான் பிறந்து வளர்ந்து 20 ஆண்டுகள் ஆகிறது, எனக்கு தமிழ் தெரியாது என்பது கூடாது என்று சொல்லி, தமிழும் ஆங்கிலமும் கலப்பது நமக்கு நல்லதல்ல. தெளிவாக ஆங்கிலம் பேசுங்கள், தெளிவாக தமிழ் பேசுங்கள், இரண்டும் வேண்டும். நமக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமுனல், கொற்கை, சிவகலை, வாசவ சமுத்திரம், பல இடங்கள்லேருந்து 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி சிறப்பாக வாழ்ந்த தமிழர்கள் என்று இருக்கிறோம். அவ்வளவு மிக சிறப்பான தமிழர்கள். திருக்குறள் ஒன்று போதும் நம்முடைய பெருமையை சொல்வதற்கு. எவ்வளவு பண்பாடோடு வாழ்ந்திருக்கிறோம், எவ்வளவு நாகரிகமான மக்கள் நாம். அடுத்தவர்களுக்கு விட்டுக் கொடுப்பது, எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது, விருந்தினர்களை பாதுகாப்பது, களவு கற்பு என்று வாழ்க்கையை பிரித்து வைத்திருந்தது, அக வாழ்க்கை, எவ்வளவோ பெருமை இருக்கிறது. நேரம் கருதி உங்களுடைய முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை சொல்வதில் கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் இதை கொஞ்சம் குறைத்து உணர்வு பெறுங்கள், தமிழில் பேசுங்கள், தமிழ் தெரிந்தவரிடம் தமிழில் மட்டுமே பேசுங்கள் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய நாட்டின் பொருளாதாரம், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இணைய